விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்பயோ இறந்து போன எம்ஜிஆரை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேலே கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. முதலில் திருமாவளவன் அவர்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தது அதிமுகவோடு கூட்டணி வைத்து. உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. அறிவு பிறழ்ந்து போய்விட்டதான்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. திருமாவளவன் இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன? எதுக்கு பண்ணி வம்புழுகுது? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? 25 கொத்துக்காக இவ்வளவு பேசுறாரு சார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்படியும் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி இல்லாம ஒரு பொழப்பு பொழைக்கணும். கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? இதைத்தான் திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன். கிகோலோ பையா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அந்த கலைஞர் எதிர்ப்பு என்கிற தொற்று நோய் எனக்கும் இருந்தது. நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன். என்னையும் அந்த நோய் தொற்றி இருக்கிறது. இது வந்து எனக்கு குணமாகி விட்டது அப்படின்னு சொல்றாரு. இது பிளாஸ்டிக் சேரால் குணமாகி விட்டதா அப்படின்றத அவர் தான் விவரிக்கணும். நீ உன்னுடைய தேவைக்கு நீ கருணாநிதியை புகழ்ந்து பேசு, வேண்டாம்னு சொல்லல, சரியா? கருணாநிதி சமாதியில போயிட்டு தயிர்வட படையில வச்சுட்டு பக்கத்துல குத்த வச்சு உட்காந்துக்க. சினிமா கேட்போம், சட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணுல சும்மா விளையாட்டு. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சேரை வாங்கி கொண்டு அறிவாலயத்து வாசலில் அதை போட்டு அமர்ந்து கொண்டு பக்கத்துல இந்த பக்கம் இடது பக்கம் கமலஹாசனையும் வலது பக்கம் வேற ஒரு முத்தரசனையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கே பஜனை பாடுங்கள். ஏவாவில் பாடினாரு பாருங்க. ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது? அங்க போயிட்டு அந்த கருணாநிதி சமாதியில போய் நின்றுட்டு எழுந்து வா கருணாநிதி எழுந்து வா, நீயும் பாடு. யார் வேண்டான்னு ஒரு தயிர் வடையும் வச்சுக்க பக்கத்துல. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து தயிர் வடையெல்லாம் வச்சுட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், இவருக்கு எதிர்மறையாக ஏற்கனவே இவர் ஒரு தொங்கு சதையாக இருக்கிறார். அதாவது திமுகவுக்கு தொங்கு சதையாக இருக்கிறார். மாட்டிக்கிட்ட பங்கு. கேவலம் பிளாஸ்டிக் சேருக்காக இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார் அப்படின்ற அளவிற்கு பேசப்படுகின்ற திருமாவளவன் அவர்கள் திமுகவோட ஏஜென்டாக ஒரு பயன்படுத்துவது ரொம்ப தப்பு. இவர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும், கேட்டு வாங்கட்டும். பொது தொகுதியை வாங்கி தேர்தலை நிக்க வைங்க அவங்க சமுதாய மக்களை. திருமாவளவன் கட்சியினால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது கூட்டணி இல்லாம ஏதாவது ஒரு பொது தொகுதியில நின்று வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவர் வந்து ஒரு சரியான ஒரு திராணியான ஒரு ஆம்பளையா வந்து நம்ம வந்து எடுத்து. அதான் இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இப்படியான ஒரு கேவலமான ஆட்சி, இப்படியான ஒரு கேவல பொறுக்கிகளுக்கு ஆதரவு கொடுப்பதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்கிறா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கட்சி நடத்தணுமா? இதற்கெல்லாம் நீங்க வெள்ளையும் சொல்லியுமா தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அலைய வேண்டுமா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இதற்கு ஒரு மீசை, இதுக்கு ஒரு முறுக்கு வேறையா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பார்ப்பனிய பெண் ஜெயலலிதான்னு அண்ணன் திருமாவளவனுக்கு இப்பதான் தெரியுதா? 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் திருமாவளவன் சொன்னாங்க, கையை பிடிச்சி கை கோர்த்து நிக்கணும்னு. வலுவா என் கையை பிடிச்சி தூக்குனாங்க. உட்கார சொல்லி கூட்டணிக்கு எல்லா கட்சி தலைவரும் கையை பிடிக்கணும். நான் ரொம்ப சங்கோச்சப்பட்டு நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ உடனடியாக என்னுடைய கைகளை பிடித்து தூக்கி அப்படி பிடிச்சாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யாரு? இதே திருமாவளவன். தம்பி திருமா எங்கிருந்தாலும் வாழ்க, அரசியல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா பார்ப்பனிய சிந்தனை கொண்டவரான்.
ஆனால் முதலமைச்சரை பார்க்க போனாலும் அமைச்சர்மாரை பார்க்க போனாலும் இவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க பார்ப்பனியை எதிர்பார்க்கலாம். டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? சமூக நீதி கட்சி, சாதியை ஒழிக்க வந்த கட்சி, இடஒதுக்கீடு நாங்க தான் வாங்கி தந்தோம் அப்படின்னு பெருமை பித்துக்கிற திமுக செய்யாததை பார்ப்பனிய பெண்ணுன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாருல, அந்த ஜெயலலிதா செஞ்சாங்க. அண்ணன் திருமாவளவன் நம்ம வெளிப்படையா கேட்போம், ஜெயலலிதா பார்ப்பனிய சிந்தனை கொண்டவங்க, பார்ப்பனிய பெண்ணுன்றீங்கல்ல, பார்ப்பனிய பெண்ணா இருக்கக்கூடிய ஜெயலலிதா, பார்ப்பனிய சிந்தனை கொண்ட ஜெயலலிதா திமுக செய்யாததை நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று உங்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் வன்னியரசு கிட்ட கேட்ட கருணாநிதி எங்க? பொது தொகுதி கேட்டோம், பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. பொது தொகுதியில தலித் எழில்மலை அவர்களை நிப்பாட்டி வெல்ல வைத்த ஜெயலலிதா எங்க? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினா. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். இன்னைக்கு மரியாதைக்குரிய திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா, பெரம்பலூர் அவருடைய பூர்வீக கிராமம். ஆனா பெரம்பலூர் தனித்தொகுதியா அது வரைக்கும் இருக்கு. தனித்தொகுதியா இருந்த பெரம்பலூர் பொது தொகுதியா மாறுது. நீலகிரி தனித்தொகுதியா மாறுது. நீலகிரி தனித்தொகுதியா மாறணும்னே பொது தொகுதியில சொந்த ஊர்ல நின்று ராசாவை தூக்கி சம்பந்தமே இல்லாம 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க நீலகிரியில விட்ட கருணாநிதி சாதியவாதியா? இல்ல இந்தியாவிலே யாரும் செய்யாத அளவிற்கு தலித் எழில்மலையை திருச்சியில ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலித் எழில்மலையை நிப்பாட்டி வென்றோம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சவங்க அம்மையார் ஜெயலலிதா. அவங்க தான் உங்களுக்கு பார்ப்பனிய பெண்ணா தெரிஞ்சாங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. போரை நிப்பாட்டம் சொல்லி போலியாக உண்ணாவிரதம் இருந்து இந்த பக்கம் ஒரு ஏற்கொள்ளர், இந்த பக்கம் ஒரு ஏற்கொள்ளர், இங்க தயாளம்மாள், இங்க ராஜாத்தி அம்மாள் நல்லா படுத்துக்கிட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரத்தை இருந்து ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழ் சாவுக்கும் காரணமா இருந்து அப்படி இருந்த கருணாநிதி எங்க? தமிழகம் என்கிற அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தன கம்பளம், அந்த ரத்தன கம்பளம் என்பது அரசியல் என்று வைத்துக் கொண்டால் அந்த ரத்தன கம்பளத்தில் ஒட்டியுள்ள பீ தான் இந்த கருணாநிதி கும்பல். அதனால் அந்த இல்லமே நாரி போயிருக்கிறது. அப்போ அந்த ரத்தன கம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த பீயினால் அந்த கம்பளமும் நாரி போகிறது என்றால் இந்த அரசியலை நாரடித்த கும்பல் இந்த சாக்கடை திமுக கும்பல். அப்போ இதை அகற்ற முடியாத, சகிக்க முடியாத ஒரு அசிங்கம் என்றால் அந்த அசிங்கத்தை அசிங்கம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் தான் கருணாநிதி கும்பல். தமிழகத்தின் தீராத அசிங்கம் கருணாநிதி கும்பல், தமிழகத்தின் தீராத அவமானம் கருணாநிதி கும்பல், தமிழகத்தின் தீராத கேவலம் கருணாநிதி கும்பல். போதும் இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும். அண்ணே நீ என்னதான் ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் பண்ணாலும், என்னதான் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாலும், என்னதான் கருணாநிதி போல ஒரு ஆகச்சிறந்த தலைவர் இல்லைன்னு சொன்னாலும், என்னதான் ஸ்டாலின் போல உலக தலைவர் இல்லைன்னு சொன்னாலும், என்னதான் உதயநிதி போல உத்தம தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னாலும், நீங்க பழனிக்கே பால்காவடி சுமந்தாலும் 2 சீட்டு தான். அந்த 2 சீட்டும் தனித்தொகுதி தான். கையே கட்டி நாங்க வாயே பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம், இப்போ தோலை தட்டி மீச முறுக்கி கட்டி வெட்டி மடிச்சு கட்டி எழுந்து இந்த காலம், அடிமையா இருந்தது அந்த காலம், அதங்க மறுத்தது இந்த காலம் அப்படின்னு பாட்டு போட்டீங்கல்ல, அது மதுரையில தானே போட்டீங்க. அந்த மதுரையில உண்மையில திமுக ஒரு ஜனநாயகம் பேசுற கட்சி, ஒரு சமத்துவம் பேசுற கட்சி, ஒரு சமூக நீதி பேசுற கட்சி, அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அது சாதிகளுக்கு எதிரானது, அது சாதி பார்த்து சீட்டு கொடுக்காது அப்படின்னா மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில மதுரையில ஒரு தொகுதியில பொது தொகுதியில உங்களால நிக்க முடியுமா? உங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களை அங்கே நிறுத்த முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமா மீதுரே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.